நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடா யோசிக்கிற? ம் அப்படின்னா ம் பொண்ணை பத்தி சொல்லுடா. அவ ஒரு ஏஞ்சல். கிறிஸ்டியன் பொண்ணா? பேரு மீனாட்சி, ஆனா அவ திருநெல்வேலி ஏஞ்சல். அப்படியே நம்ம பத்மபிரியா நவ்யா நாயர் டைப்பு. அப்போ ஹீரோயின் மாதிரி இருப்பான்ற? கண்டிப்பா. சேரன் பார்த்தாருன்னு வச்சுக்க, அடுத்த படத்துக்கு டெஃபினட்டா கொத்திட்டு போயிடுவாரு. பொண்ணு பாக்குறப்போ எல்லாரும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மேக்கப்போட தான் இருப்பாங்க. அலங்காரம் பண்ணிட்டா எல்லாரும் அழகா தான் இருப்பாங்க. அங்கதான் நீ தப்பு பண்ற. நான் முதல்ல அவளை பார்க்கும்போது அவ அந்த கெட்டப்லயே இல்ல. அப்புறம் நேரா அவ ஸ்கூல்லே போய் பாத்துறேன்ல. ஓ, சாயந்தரம் 4 மணிக்கு ஸ்கூல் விடுது. சார் அங்க வெயிட்டிங். பருத்தி வெடிச்சு பஞ்சா பறக்கிற மாதிரி பூரா குழந்தைகளா ஓடி வந்தாங்க. சாரி சரோ, நான் கிளம்புறேன், எனக்கு ஒர்க் இருக்கு. பொறு படம் பார்க்க வந்துட்டு கிளைமேக்ஸ் பார்க்காம போனேன் எப்படி? அப்போ சொல்றத கொஞ்சம் சீக்கிரமா சொல்லி தொலை. ஓடி வந்த அந்த குழந்தைங்களுக்கு நடுவுல அப்படியே அவ ஒளிஞ்சு வந்தா. இந்த காக்க காக்க படத்துல இந்த ஜோதிகா இன்ட்ரோடக்ஷன் சாங் ஒன்று வருமே. எனக்கு தெரியாது. ஒரு ஊரில் அழகே உருவாய் ஒருத்தி பிறந்தாலே. அப்படி ஒரு அழகு. ஒரு சின்ன பையன் ஓடி வந்து ஏதோ கேக்குறான். அதுக்கு அவ சிரிச்சா பாரு, அப்படியே சில்லற செதறுது. இந்த ஸ்னேகா கேர் விஜயெல்லாம் அவுட்டு. அப்படி ஒரு சிரிப்பு. நீ விஷயத்தை கொஞ்சம் சீக்கிரம் சொல்றியா? கூல். அவளுக்கு தெரியாமலே அவளை பார்த்த மயக்கத்துல அவ வீட்டுக்கு போனா, அங்க வேற கெட்டப்பு. என்ன? அழகுக்கே ஒரு அலங்காரம். எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கியா? நான் பாக்குறேன். பூ ஒண்ணு பூச்சூடி வருது. கையில காஃபியோட 1/4 மணி நேரம் என் முன்னா நின்னுட்டு இருக்கிறா. எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. புத்தி காஃபி எடுங்குது, ஆனா என்னால முடியல. நான் காஃபி எடுத்துட்டா அவ உள்ள போயிடுவாள். அந்த காஃபி எடுத்து அப்படியே குடிச்சேன் பாரு, சான்ஸே இல்ல. அவ கூட தனியா பேசணும்னு நினைச்ச, அடுத்த 5 நிமிஷம் நானும் அவ்வளவு தனியா. இந்த ரோஜா படத்துல அரவிந்த் சாமியும் வைஷ்ணவியும் தனியா பேசுவாங்களே, அப்படி ஒரு செட்டப். அந்த படத்துல அரவிந்த் சுவாமிய வைஷ்ணவி ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. அது அந்த படத்துல. நம்ம படத்துல சீனே வேற. சரி, 2 பேரும் அப்படி என்னதான் பேசி தொலைச்சிங்க? பேச்சா? தனியா வந்ததுல இருந்து ஒரே அழுக. நான் அப்படியே ஆடி போயிட்டேன். ஏன் அழுதா? ஏன் அழுவுற? என்ன பிடிக்கலையான்னு கேட்டேன். பிடிச்சிருக்கு, அதனாலதான் அழுவுறேன்றா. அது ஆனந்த கண்ணீரா. ஒரு நிமிஷம் டென்ஷன் ஆயிடுச்சு. அவ்வளவுதானே? இல்லையே, கண்ணை தொடச்சுன்னு கர்ச்சீஃபை கொடுக்குறேன். அதை கீழே போட்டு எடுக்கிற சாக்குல காலை தொட்டு கூப்பிடுறா. இது ரொம்ப ஓவர். அதான் சிட்டி பொண்ணுக்கும் வில்லேஜ் பொண்ணுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஆனா யாமினி, அவ காலை தொட்ட அந்த செகண்ட் முடிவு பண்ணிட்டேன் அவ கையை பிடிக்கிறதுன்னு. வாட் நான்சென்ஸ்? கையை பிடிக்கிறது காலை பிடிக்கிறதுன்னு உனக்கு அவதான் லைக். ஐ அம் சோ ஹாப்பி யாமினி. உனக்கே தெரியும், வேண்டா விருப்பாதான் அந்த பொண்ணை பார்க்க போனேன். ஆனா அடிச்சு தூள் பண்ணிட்டா. அடுத்த ஒரு 30 வருஷத்துக்கும் அந்த அழகு தேவதையுடைய முகத்தை பார்த்துக்கிட்டே கண்ணை மூட வேண்டியதுதான். மூடு. ஏய், ஹரி கூப்பிட்டான், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் ஸ்டூடியோ பார்த்துக்க. பேக் டு பேக் சாங்ஸ் தான். மீனாட்சி ME. Hello? Yeah.